நாம விரும்புகிறதற்கு ஏற்ப இருக்கும்படியாக நம்ம அநேக காரியங்களை நம்ம விரும்புகிறோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எனக்கு போதித்தருளும். ரீசன் என்னன்னா, நீரே என்னுடைய தேவன். அவர் நம்மளுடைய தேவனா இருக்கிறதுனால என்னுடைய நான் ஆசைப்படுற காரியங்களை காட்டிலும் எது முக்கியம் அப்படின்னா, கர்த்தர் எதை பிரியப்படுகிறாரோ அது என் வாழ்க்கையில நடந்தேற வேண்டும் என்பதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவமா இருக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 2023 ஆண்டு முழுவதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது, நம்மளுடைய லைஃப்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்ம அதற்காக நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனா அதே சமயத்துல தீமையான காரியம் ஒண்ணு நடக்குது அப்படின்னா, எது தீமையான காரியம்னு நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நாம விரும்புகிற காரியம் நம்மளுடைய லைஃப்ல நடக்கல அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப துக்கப்படுகிறோம், மற்றவர்களிடத்துல போய் அதை சொல்லி நம்ம அழுகிறோம், யாராவது நம்மளை ஆறுதல் படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் காலையில சொன்னதுபடி நம்ம ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள் இருக்கிற அதே சமயத்துல உம்முடைய பிரியம் என்ன, நீர் விரும்புகிற காரியம் என்ன என்று நம்ம கேட்பதற்கு நம்ம அவ்வளவாய் நாம் துணிகிறதில்லை, நம்ம அவ்வளவாய் நாம் கேட்கிறதில்லை. ஏன் இந்த குழப்பங்கள் நம்மளோட வாழ்க்கையில வருகிறது அப்படின்னா, அதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடியதான நம்முடைய நோக்கத்தை, இல்லைன்னா தேவன் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடியதான நோக்கத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். என் வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த 2023 ஆண்டுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்க கேட்டிருக்கீங்க? இல்லைன்னா அந்த 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 ஃபோக்கஸ்லயே நம்ம எத்தனை நாட்கள் இருந்திருக்கிறோம்? நமக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ், நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் என்னன்னா, நமக்கு அவர் தேவனா இருப்பார் என்றால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்கணும்னா, அவருக்கு எது பிரியமோ அது நம்மளோட வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதுதான் அவர் பிரியப்படுகிறார். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1 வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான் இது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1 வசனம். இது பவுலினுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். பவுல் யார் அப்படின்னா, நல்ல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவன், வேதத்தை நல்லா கற்றுக்கொண்டவன், கர்த்தருக்கான பக்தி வைராக்கியம் அவனிடத்துல அதிகமா இருந்தது. அவனுடைய ஒரே ஒரு பிரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்னன்னா, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் இருக்கவே கூடாது, அவங்க ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் எனக்குடிதான தேவ மனிதனை கல்லெறிந்து கொள்ளுவதற்கு அனுமதித்து அது கண்ணார கண்டவன் இந்த பவுல், சவுலா இருந்த போது. இப்போ இங்க எருசலேமில் இருந்து இப்ப தமஸ்குவுக்கு போய் அங்க இயேசுவை ஆராதிக்கிறவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக உத்தரவு வாங்கி கொண்டு அவன் பிரயாணப்பட்ட போது தேவனுடைய அந்த தரிசனம் அவனுக்கு கிடைக்க பெற்ற போது ஒரு காரியம் நடக்கிறது. அதை 6வது வசனத்தினுடைய துவக்கத்துல வாசிக்கிறோம். அவன் நடுங்கி திகைத்தான். ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லும் போது அதை கண்டு அவன் திகைத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சவுல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான்.
அவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த சூழ்நிலை பார்த்த போது அவன் திகைக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியம் தான் நடக்கிறது. நான் ஒரு ட்ராக்ல நான் போகணும்னு நினைக்கும் போது அது தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொன்னா அங்க குழப்பம் வருது, பயம் வருது, கன்ஃபியூஷன் வருது, வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் வருது. ஏன் இது நடக்குதுன்னு கேள்விகள் எல்லாம் வருது. ஆனா இதே சவுலை இயேசு சந்தித்து அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் இந்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டான் என்பதற்கு பிறகு அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் பாருங்கள். 22வது வசனத்திலிருந்து கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுகிறவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சவுல் பவுலா மாறினதுக்கு அப்புறம் இதே கிறிஸ்துவை அவன் எப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான்? தைரியமா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்கும் போது அங்க எல்லாம் கலக்கம் உண்டாகிறது. யூதர்களுக்குள்ளே கலக்கம் வந்து விட்டது. அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க, அவனோட லைஃப்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மேஷனை யோசிச்சு பாருங்க. ஈவன் 25வது வசனத்துல சீஷர்கள் ராத்திரியில அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். ஏன் அப்படின்னா அவனை கொல்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இரவும் பகலும் அவனை கொலை பண்ணணும்ன்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது பவுல் அதற்காக அவன் பயப்படவே இல்லை. அவனுக்குள்ளாக அந்த பயம் உண்டாகவே இல்லை. 28வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க தமஸ்குல தான் அப்படி இருக்கான். அப்படின்னா அவனை ராத்திரியா கயிறு கட்டி இறக்கி அவனை எருசலேமுக்கு அனுப்பி அங்க போய் தப்பிச்சுக்கோப்பா அப்படின்னு அவனை காப்பாத்தி அனுப்புனா எருசலேம்லயும் போய் என்னதான் செய்யறான்? தைரியமாய் அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாலும் அதற்காக அவன் கவலைப்படவே இல்லை, அதற்காக அவன் வருத்தப்படவே இல்லை, தைரியமாய் நிற்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, கலக்கம் எல்லாம் போயிடுச்சு, அவன் பயந்த பயம் எல்லாம் போயிடுச்சு, தைரியமா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தான். ஏன் அப்படின்னா தான் அழைக்கப்பட்டதான அழைப்பை அவன் நல்லா அறிந்திருந்தபடினால எதை குறிச்சு அவன் கவலைப்படவே இல்லை. இரவும் பகலும் என்னை கொலை பண்ணணும்னு நீங்க எல்லாம் நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்ப நம்மளோட லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நமக்கு இந்த பயம் வருது, இந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது? இதெல்லாம் ஏன் வருதுன்னா தேவனுடைய சித்தத்தை நாம் அறியாமல் இருக்கிறதுனால, தேவனுடைய நோக்கத்தை நாம் தெளிவாய் புரியாமல் இருக்கிறதுனால தான் இவைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல வாசிக்கலாம்.
ஓ, உபத்திரம் வந்தாலும் அதுல மேன்மை பாராட்டுகிறார்கள் அப்படின்னா அதனுடைய ரீசன் என்னன்னா, இயேசுவை அவங்க விசுவாசித்த போது அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டதான சமாதானம், அந்த சந்தோஷம் என்ன உபத்திரவம் வந்தாலும் அவங்கள கலங்க செய்யாமல் இருக்கிறது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய லைஃப்ல நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம கலங்குகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, தடுமாறுகிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை இன்னமும் என்ன பண்ணல, நமக்குள்ள வைக்கல. நான் ஒரு சபையை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம். இந்த சபை எப்படிப்பட்டதான சபை வாசிக்கலாம். 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சா? எப்ப சந்தோஷப்பட்டாங்க? எதுல சந்தோஷப்பட்டாங்க? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவின் சந்தோஷத்தோடு சிறுவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி மக்கோதோனியா அகாயாவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த சபை மாதிரியா இருக்கிறது. அப்ப இந்த தெசலோனிக்கேய சபையை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இருக்கக்கூடியதான சந்தோஷம், என்ன உபத்திரவம் வந்தாலும், நான் உபத்திரவம் அப்படின்னு சொல்லும் போது நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, தாங்கள் விரும்பின காரியங்கள் நடக்காம போகும்போதும் கூட அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் அல்ல, இன்னமும் கர்த்தரை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க. மக்கதோனியா அகாயாவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ அவங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது இருக்கும் சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு போகவே இல்லை. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ உங்களுடைய என்னுடைய லைஃப்ல என்ன சூழ்நிலை வேணா வரலாம், ஆனா நம்ம என்ன மட்டும் பண்ணவே கூடாது, கவலை மட்டும் படவே கூடாது, வருத்தம் மட்டுமா, கர்த்தருக்குள்ள மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறத நம்ம விட்டு விடவே கூடாது. இதே தெசலோனிக்கேய சபை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திற்கு வரும்போது 4வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ பவுல் இந்த தெசலோனிக்கேய சபைக்கு இன்னமும் தெளிவா அவர் சொல்லுகிறார் என்னன்னா, நீங்க சகிக்கிற சகல துன்பங்கள், உபத்திரவங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடியதான பொறுமை, நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் எதற்கு அத்தாட்சி அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் இவர்கள் என்பதற்கான அத்தாட்சி அது மாத்திரம்தான். ஆமென். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் என்பதற்கான அத்தாட்சி எது அப்படின்னா, இந்த உலகத்துல எனக்கு எதிராக வரக்கூடியதான நெகட்டிவான காரியங்களில நான் சோர்ந்து போகாம சந்தோஷமா அதுலயும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறது தான் நான் ராஜ்யத்திற்கு உரியவன் என்பதற்கான அத்தாட்சியா இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? என்னைக்குமே என்னைக்குமே நான் நினைச்சது மாதிரி என் வாழ்க்கை நடக்கலன்னு நம்ம லைஃப் டீவியேட் ஆகும்போது அதற்காக கவலைப்பட அவசியமே இல்லை. இது ஒருவேளை தேவன் விரும்பாததாக கூட இருக்கலாம். தேவன் அதை தடுப்பதற்காக, அது நிமித்தமாக தீங்கு உண்டாவதிலிருந்து நம்மை தடுப்பதற்காக கூட நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பங்கள் ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருக்கலாம். அதை நாம புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம்
இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். முதலாவது சாரி 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏன் இந்த செய்தியை கேட்டு ஏரோது ராஜா கலங்கணும்? சொல்லுங்க, யாருக்காவது ஐடியா இருக்கா? ஆல்ரெடி நான் ராஜாவா இருக்கிறேன், என் பொசிஷனை எடுத்துக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்திருக்கிறான் அப்படின்ன போது அவங்க எல்லாரும் கலங்கினார்கள். கலங்கின போது சாஸ்திரிகள்கிட்ட கேட்குறாங்க, என்ன இது என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னதான காரியத்தை வச்சு அங்கேயும் நிறுத்தாம ஆசாரியர்களை கூப்பிட்டான், பரிசேயர்களை கூப்பிட்டான், வேத பாரர்கள்லாம் கொடுத்து தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல இந்த சம்பவம் எழுதியிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா, பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது வேத ஆதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவன் செய்யற ஒரு காரியத்தை பாருங்க. 16வது வசனம். இப்போ வேத ஆதாரமும் இருக்கு, தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆதாரமும் இருக்குது, இப்படிதான் இது நடக்கணும் அப்படின்றதான ப்ரூஃபும் இருக்குது. ஆனா ஏரோது தேவனுடைய வார்த்தையையும் மீறி நான் வேற ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் கொலை செய்தான். ஆனா அதுக்கு முன்னமே ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ வேற ஊருக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டார். இப்ப ஏரோதனுடைய இருதய விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக அவன் எடுத்த முயற்சியினால என்னதான் மிஞ்சுச்சு அப்படின்னா, ஊர்ல அநேக குழந்தைகள் செத்து போனார்கள். அங்கே அழுகையும் புலம்பலும் தான் மிச்சம் ஆனது. சில சமயத்துல நாமும் நம்மளோட வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ரொம்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆண்டவர் அதற்கான தடையை கொண்டு வந்தாலும் அதை வேற விதத்துல அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம முயற்சிக்கும் போது கடைசியில நமக்கு மிஞ்சுவதெல்லாம் என்ன அப்படின்னா அழுகையும் புலம்பல் மாத்திரம். அதுல சந்தோஷம் இருக்காது, அதுல சமாதானம் இருக்கவே இருக்காது. 19வது வசனத்தை பாருங்க. ஏரோது இறந்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏரோது அவன் சாகுற வரைக்குமே அவனுடைய மைண்ட் எங்கதான் இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்துல வரக்கூடாது என்றுதான் அவன் நினைச்சிட்டே இருந்தான். எவ்வளவு ஒரு டிராஜடியான ஒரு காரியம். அவன் சாகுற வரைக்கும் அவனோட பிளான் சக்சஸ்ஃபுல்லே இல்லாம தான் இருந்தது. ஆனா ஒருவேளை ஏரோது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருப்பானே ஆனால் அது நன்மையா கூட முடிஞ்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கூடாததுனால அவன் மரிக்கிற வரைக்கும் அவனுடைய பிளான் சக்சஸ்ஃபுல்லாவே இல்லாமலே போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நிலத்துல நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதை இயேசு அவருடைய வார்த்தையில சொல்லும்போது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொன்னாங்க, உன்னை குறிச்சு நீயே சாட்சி சொல்லிக்கிற,
இயேசுவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அவருடைய லைஃப்ல. உன்னை குறிச்சு நீயே சாட்சி சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய சாட்சி உண்மை. நான் கான்பிடண்டா இருக்கேன், என்னுடைய சாட்சி உண்மை. ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அனுப்பப்பட்ட போது தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து நன்கு அவருடைய லைஃப்ல அவர் தெரிந்து வைத்திருந்தார். நீ சொல்றது பொய் அப்படின்னு சொல்லும் போது அதை குறித்து இயேசு கிறிஸ்து கவலைப்படவே இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்லார் பாருங்க, 14வது வசனத்துல, ஏனெனில் என் சாட்சி உண்மையா இருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்ல அவர் மரண நாள் வரைக்கும் அவரோட லைஃப் எதை நோக்கி பயணப்பட போகிறது, எங்க போக போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியும், என்னுடைய டெஸ்டினி என்ன, நான் போக போறதான இடம் என்ன, நான் எங்க போக போறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால நான் தைரியமா அவர் சொல்லக்கூடியதான காரியத்தை இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மத்தேயுல ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் சீஷர்களோடு கூட பந்தி இருந்ததற்கு பின்பு அவர் ஒலிவ மலைக்கு அவர் போனார். ஒலிவ மலையில தான் கெத்சமனே தோட்டம் இருக்கு. இந்த கெத்சமனே தோட்டத்துக்கு போய் அவர் சிறை பிடிக்கப்பட போகிறார். கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட போகிறார் என்றாலும் அதை குறித்து இயேசு கிறிஸ்து கவலைப்படல. ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையில கூட அவர் எதன் அடிப்படையில் தான் அவர் செயல்படுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரோட லைஃப்ல அவர் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே எதன் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவரை குறித்து வைத்ததான திட்டத்தின்படி மாத்திரமே நடக்கிறது. அதுக்கு மீறி எதுவுமே நடக்கல. 30வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, அவருடைய மரண நாள் வரைக்கும் ஆண்டவருடைய சித்தம் மட்டும்தான் இயேசுவினுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. 2024வது ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் நம்மளுடைய நினைவுல வைத்திருக்க வேண்டும். என்னன்னா, 2024வது ஆண்டுல தேவனுடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி மாத்திரம்தான் என் வாழ்க்கை நடக்கணும். அதற்கு மீறின எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்து விடக்கூடாது. என் லைஃப்ல வேற எதுவும் நடக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான சந்தோஷம் நம்மை விட்டு விலகக்கூடாது. நம்மளோட லைஃப்ல எப்பொழுதும் கடைசி வரைக்கும் அவர் கொடுத்த சந்தோஷத்துல, சமாதானத்துல, அவரோட வார்த்தையின்படியே நம்ம நடக்கும் போது அது நமக்கு ஏற்ற ஆசீர்வாதமா இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே,